ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹாபியில் இது ஒரு பாட்டுன்னு கூட சொல்லலாம். என்னோட ட்ரீம் ஜாக் மிஷின் வாங்கணும்னு இப்போ ஃபுல்ஃபில் ஆச்சு. அதுவும் லாங்குவேஜ் தெரியாத ஒரு ஊரில் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். பார்க்கலாம், நான் ஜெயிக்கிறமோ தூக்குறமோ அது செகண்ட். நான் முயற்சி செய்கிறேன்ல, அதுதான் எனக்கு வேணும். என்னோட மோஸ்ட் சப்போர்ட் என்னோட ஹஸ்பண்ட். எனக்கு மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆச்சு. இந்த 7 இயர்ஸில் நான் என்ன கேட்டாலும் மோஸ்ட்லி என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு மாட்டனே சொல்ல மாட்டாங்க. இப்போ வரைக்கும் என்ன கேட்டாலும் எனக்காக வாங்கி தருவாங்க. என்னோட ரொம்ப பெரிய சப்போர்ட் என்னோட ஹஸ்பண்ட். இப்போ வரைக்கும் கூட எனக்கு லாங்குவேஜ் சுத்தமாக வந்து புனே 2 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் லாங்குவேஜ் கொஞ்சம் கூட தெரியாது. எனக்கு எல்லாமே எங்கே போனாலும் எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே என்னோட ஹஸ்பண்ட் தான் பேசுறதில்ல. அதுக்காக நான் பேச மாட்டேன்ல. என்னோட இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் வச்சு ஏதோ கொஞ்சம் பேசுவேன், அவ்வளோதான். ரொம்ப கொஞ்சமாக தான் பேசுவேன். அவங்க எல்லாமே எங்கேயும் வெளியே போனதில்லை. இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் வேணும்னு கேட்டதுனால என்னால் முடியுங்கிறதுனால தான் நானும் கான்ஃபிடென்ட்டாக வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்ல பேர் தான் வாங்கி கொடுப்பேன். வாங்க போகலாம். மிஷின் கொண்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. என்னோட பையனுக்கு அதுக்கு மேலே ஒரு ஆர்வம். மிஷின் வந்துருச்சு. அவன் அதுக்கு மேலே ஆசைப்பட்டுட்டு போகிறான். லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க கஷ்டமாக இருக்கும். நம்மளால் முடியுமா, நம்மளால் செஞ்சிருவோமா, நம்மளால் யாருக்கும் லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தாட் தோணும். யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணும். அதுக்காக முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான் தப்பு. நான் முயற்சி பண்ணியிருக்கேன், பண்ணுவேன். ஃபைனலி நம்ம ஜெயிச்சிட்டோம். ஜாக் F5 வந்துருச்சு வீட்டுக்கு.